சற்றுமுன் வெளியான தகவல். எல்ஐசி அறிமுகப்படுத்திய புதிய ஸ்மார்ட் பென்ஷன் திட்டம். சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. சேமிப்பு என்பது இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாத ஒன்றாக இருந்து வருகிறது. ஆன்லைன் தொடர்ந்து அதிகரித்து வரும் விலையேற்றத்தின் காரணமாக சேமிப்பு என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. இருப்பினும் மக்களின் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்க பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் அமலில் உள்ளன. இந்திய ஆயுள் காப்பீடு கழகம் எல்ஐசி ஆனது பல்வேறு பாலிசி திட்டங்கள் வழங்கி வருகிறது. தற்போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது. இந்த ஸ்மார்ட் ஓய்வூதிய திட்ட பாலிசியை குறைந்தபட்சம் ரூபாய் 1,00,000 செலுத்தி வாங்கலாம். அதிக தொகைக்கு வாங்கலாம் ஊக்குத்தொகை வழங்கப்படுகிறது. மேலும் வருடாந்திர கொடுப்புணவு முறைகள் ஆண்டு, அரையாண்டு, காலாண்டு அல்லது மாதாந்திரம் என உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப பெற்றுக்கொள்ளும் வசதிகள் உள்ளன. சந்தாதாரர்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதலீடு செய்த தொகையில் 60% வரை திரும்ப எடுக்கலாம். பாலிசி எடுத்த 3 மாதங்களுக்கு பிறகு சந்தாதாரர்கள் அதன் வாயிலாக கடன் பெறும் வசதியும் உள்ளது. அது மட்டுமில்லாமல் ரிஸ்க் இல்லை, வருமானம் அதிகம். சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள் சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த 5 தபால் நிலைய சிறு சேமிப்பு திட்டங்களும் முதலீட்டாளர்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளன. குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம். அதாவது தபால் அலுவலக சிறு சேமிப்பு திட்டங்கள் முதலீட்டாளர்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளன. இந்த திட்டங்களில் பணத்தை இழக்க நேரிடும் என்ற பயம் இல்லை. இதில் ரிஸ்க் கிடையாது. இதில் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலம் ஒரு பெரிய நிதியை உருவாக்க முடியும். இதனுடன் இந்த திட்டம் வரி சேமிப்புக்கும் உதவுகிறது. இந்த திட்டங்கள் மூலம் பிரிவு 80C கீழ் நீங்கள் ரூபாய் 1,5 லட்சம் வரை வரியை சேமிக்கலாம். முதலீட்டாளர்களிடையே பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் மிகவும் பிரபலமானது. இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் ஒரு பெரிய தொகையை டெபாசிட் செய்யலாம். இதனுடன் பிரிவு 80C கீழ் ரூபாய் 1,5 லட்சம் வரை சேமிப்பும் செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் உங்கள் பணம் 15 ஆண்டுகளுக்கு டெபாசிட் செய்யப்படும். அதே நேரத்தில் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் 7.1% வருமானம் கிடைக்கிறது. தேசிய சேமிப்பு சான்றிதழ். அதாவது நீங்கள் இந்த திட்டத்தை வெறும் 1000 ரூபாய் முதலீட்டில் தொடங்கலாம். பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தை போலவே இந்த திட்டத்தின் மூலம் வரி விலக்கு கோரலாம். தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டத்தின் கீழ் பிரிவு 80C பயன்படுத்துவதன் மூலம் ரூபாய் 1,5 லட்சம் வரை வரியை சேமிக்கலாம். இந்த திட்டம் 7.7% வட்டியை வழங்குகிறது. இதில் 5 ஆண்டுகளுக்கு பணத்தை முதலீடு செய்யலாம். இந்த திட்டம் ஓய்வூதிய திட்டமிடலுக்கு மிகவும் பிரபலமான திட்டமாகும். இந்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தை வெறும் 1000 ரூபாயுடன் தொடங்கலாம். அதே நேரத்தில் அதிகபட்சமாக ரூபாய் 30 லட்சம் வரை இதில் முதலீடு செய்யலாம். இத்திட்டத்தின் கீழ் உங்களுக்கு 8.2% வருமானம் கிடைக்கும். இந்த திட்டத்திலும் நீங்கள் பிரிவு 80C கீழ் வரி விலக்கு நன்மையை பெறலாம். சுகன்யா சம்ரிதி யோஜனா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்று அழைக்கப்படும் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் பெண்களுக்காகவே தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் உங்கள் மகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் ஒரு பெரிய தொகையை டெபாசிட் செய்யலாம். முதலீட்டுடன் இந்த திட்டம் வரி சேமிப்பின் பலனையும் வழங்குகிறது.
இந்த திட்டத்தை நீங்கள் ரூ. 250 முதலீட்டில் தொடங்கலாம். பிரிவு 80C-யின் கீழ் ரூபாய் 1.5 லட்சம் வரை வரி சேமிப்பு செய்ய முடியும். இதில் முதலீட்டாளர்கள் 8.2% வரை வருமானத்தை பெறுவார்கள். டைம் டெபாசிட் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு பணத்தை முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்திலும் பிரிவு 80C-யின் கீழ் ரூபாய் 1.5 லட்சம் வரை வரி சேமிப்புக்கான பலனை பெறலாம். இதனுடன் நீங்கள் ரூபாய் 1000 முதலீட்டில் இந்த திட்டத்தை தொடங்கலாம். இருப்பினும் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கும் குறைவான காலத்திற்கு முதலீடு செய்திருந்தால் உங்களுக்கு வரி சலுகை கிடையாது. இந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு 7.5% வருமானம் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் அங்கன்வாடி மையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ரேஷன் மூட்டைகள் சரிந்து குழந்தைகள் மீது விழுந்து விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. வானூர் அடுத்த கொஞ்சியமங்கலத்தில் ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். 750 ரேஷன் கார்டுகள் உள்ளன. இப்பகுதி மக்களுக்கு ரேஷன் கடை, ஊராட்சி அலுவலகம், விஏஓ அலுவலகம் இல்லை. ரேஷன் கடைக்கு வரும் அரிசி, பருப்பு உள்ளிட்ட மூட்டைகள் கிராமத்தில் ஆங்காங்கே அடுக்கி வைப்பது வழக்கம். தற்போது அங்குள்ள அங்கன்வாடி மையத்தை ரேஷன் பொருட்கள் வைக்கும் குடோனாக மாறியுள்ளன. அங்கன்வாடி மையத்திற்கு ரேஷன் பொருட்கள் மூட்டை மூட்டையாக அடுக்கி வைத்துள்ளன. அங்கன்வாடியில் ஏராளமான குழந்தைகள் கல்வி கற்று வருகின்றன. குழந்தைகள் ஓடி விளையாடும் போது அடுக்கி வைக்கப்பட்டுள்ள மூட்டைகள் சரிந்து விழ வாய்ப்பு உள்ளது. அரிசி மூட்டைகள் இடையே குழந்தைகள் கல்வி பயில்வது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அப்பகுதி ஊராட்சி தலைவர், கவுன்சிலர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் மாற்று இடத்தில் ரேஷன் பொருட்களை வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. ரேஷன் பொருட்களை மாற்று இடத்தில் வைப்பதற்கும் புதிய ரேஷன் கடை அமைக்கவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அனைத்து ரேஷன் கார்டுகளையும் கலெக்டரிடம் ஒப்படைக்க அப்பகுதி மக்கள் முடிவு செய்துள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகளை போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.